ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் அம்மாவுக்கு வந்து டெய்லி யூஸ் கோல்டு பேங்கிள்ஸ் வாங்கலான்ட்டு ரொம்ப நேரம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நகை விலை குறைஞ்சிருக்கனால நகை வாங்கலான்ட்டு நகை கடைக்கு வந்திருக்கோம். இது ஒரு லோக்கல் ஷாப்பு. இந்த நகை பிடிச்சிருந்தது. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 24.20 கிராம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பார்த்த பேங்கிள்ஸோட ரேட்டு வந்து எங்களுக்கு சொன்ன ரேட்டு பார்த்திங்கன்னா 1,83,667 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வாங்குகிற அன்றைக்கி நகையோட ரேட்டு பார்த்திங்கன்னா 6,480 ரூபா இருந்துச்சு. அதோட வெயிட் வந்து 24 கிராமு 20 மில்லி இருந்துச்சு. இப்போ வந்து கேல்குலேஷன் எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம். இந்தமாரி ஸ்மால் ஷாப்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் பில் வராது. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, அவங்க கரெக்டாக கேல்குலேட் பண்ணியிருக்காங்களான்ட்டு. தெரியாதவங்களுக்கு இப்போ எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு நான் அவங்க போட்டு காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நகையோட அன்றைக்கி ரேட் என்னன்னு போட்டுக்கோங்க. உங்களோட கேல்குலேட்டர் எடுத்து ஃபோனில் கேல்குலேட்டர் எடுத்து 6,480 ரூபா அன்றைக்கி மல்டிப்ளை நகையோட வெயிட்டு பார்த்துக்கோங்க 24 புள்ளி மில்லியும் போட்டுக்கோங்க 020 போட்டிங்கன்னா உங்களுக்கு வர ரேட்டு 1,55,649 ரூபா வருது. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஜிஎஸ்டி போட்டுக்கோங்க. ஜிஎஸ்டி ப்ளஸ் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 15%. இப்போ மொத்தமாக 18% போட்டிருக்காங்க. 18 இங்கே பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 28,016 ரூபா வருது. இதுதான் உங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இது எல்லாம் சேர்த்து வர அமௌண்ட்டு 28,017 ரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நகையோட ரேட்டு ஃபஸ்ட்டு வந்த அமௌண்ட் 1,55,650 ரூபா ப்ளஸ் உங்களோட செய்கூலி சேதாரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி 28,000 ப்ளஸ் 28,017 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு வர அமௌண்ட் இதுதான். இந்த ரேட்டு தான் அவங்க போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்கெயின் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்தமாரி அமௌண்ட்டில் 1,83,000 இல்லை 1,82,000 பார்கெயின் பண்ணாதீங்க. பர்சன்டேஜில் பார்கெயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு நிறைய குறையும். இப்போ வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணால் டேரெக்டாக அவங்க பார்கெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு நகை பிடிச்சிருந்ததுன்னா அதே கடையில் நகை எடுக்கணும்னு பார்க்காதீங்க. ஒரு 2-3 கடைக்கு போய் விசாரிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ போடுறாங்க மற்ற கடையில் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கடையில் 15% இருக்குது. இன்னும் ஒரு 2-3 கடைக்கு போயிட்டு இதே மாதிரி மாடல் இல்லை வேறு மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அங்கேயும் போய் வேஸ்டேஜ் வந்து அங்கே எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு போய் விசாரிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 கடைக்கு போனேன். கசானா ஜுவல்லர்ஸ் போயிருந்தேன். கசானா ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா இதேமாரி இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. டெய்லி யூஸ் பேங்கிள்ஸ் வந்து பார்த்தோம். அங்கே வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 12.9% போட்டிருந்தாங்க. அதை விட இங்கே அதிகம் 15% கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் கசானா ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர்ஸ் இருந்தது. ஆடி ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு வந்து 6,480 ரூபான்னா இன்றைக்கி ரேட்லேருந்து 100 ரூபா கிராமுக்கு வந்து குறைப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து 11% வேஸ்டேஜ் தான் வந்துச்சு. அவங்க சொல்லும் போது செக் பண்ணியிருந்தோம். 11% வேஸ்டேஜ் தான் வந்திருந்தது. 13.3% சம்திங் வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க எங்ககிட்ட கேட்கும்போது. அதுவும் இல்லாமல் வந்து நகையோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் கிராமுக்கு குறைப்போம் ஆடி ஆஃபர்ஸ்னால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நாங்கள் இன்னொரு கடைக்கு போய் செக் பண்ணி பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா குமரன் ஜுவல்லர்ஸ் போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு குமரன் ஜுவல்லர்ஸில் அந்தளவுக்கு எனக்கு மாடல்ஸ் இல்லை. சரி இருந்தாலும் ஒரு விலையில் இதே மாதிரி 24 கிராமில் டெய்லி யூஸ் பேங்கிள்ஸ் ஒன்று இருந்தது. அங்கே செக் பண்ணி பார்த்தோம். அங்கே சொன்ன வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நாங்கள் இதே மாதிரி நிறையா பார்த்தோம் டெய்லி யூஸ் பேங்கிள்ஸு. அங்கே வந்து 9% வேஸ்டேஜ்லேருந்து 14% வேஸ்டேஜ் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு இருக்கிறதுலே கம்மியாக ஒரு விலையில் பார்த்தோம் வேஸ்டேஜ் கம்மியாக. அது வந்து 9% வரைக்கும் இருந்துச்சு.
அங்கே ஆடி ஆஃபர்ஸ் படி எதுவும் குறைக்க மாட்டோம்லாம் சொல்லிட்டாங்க. அங்கே வந்து பழைய நகைக்கு தான் ஆஃபர் வந்து அதிகமாக போட்டு நாங்கள் அதிகமாக நகை காசு கொடுத்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு லலிதா ஜுவல்லர்ஸ் போயிருந்தோம். லலிதா ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கசனா ஜுவல்லர்ஸில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி 13% வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. கசனா ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே தான் 12% 15% வேஸ்டேஜ் தான் இருந்துச்சு. நாங்கள் பார்க்கும்போது லலிதா ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன ஆடி ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு இப்போ 13% வேஸ்டேஜ் ஒரு பேங்கிள்ஸ் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து ஆடி ஆஃபர்ஸ் 1% வேஸ்டேஜ் வந்து மைனஸ் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க. 13%னா 12% வேஸ்டேஜ் நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்ககிட்ட நாங்கள் இதுமாரி சொல்லியிருந்தோம். இது வந்து நார்மல் லோக்கல் ஷாப்பில் போய் கேட்டோம். 916 தான் ஹால்மார்க்லாம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அதெல்லாம் செக் பண்ணோம். லோக்கல் ஷாப்பில் போய் பார்ப்போம் அங்கே எவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டு. அவங்க சொன்ன அமௌண்ட்டு இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்தமாரி மற்ற கடையில் போய் விசாரித்தோம். அங்கே இந்த அமௌண்ட்டு தான் சொல்லியிருந்தாங்கன்ட்டு நாங்கள் கேட்டும்போது அவங்க எங்களுக்கு ஃபைனலாக கொடுக்குறேன்னு சொன்ன அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எனக்கு வந்து 9.3% வேஸ்டேஜ் கொடுக்குறேன்னு சொல்லி முன் வந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 14,475 ரூபா வந்து வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டு எனக்கு வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 28,000 இருந்தது. இப்போ நம்ம பார்கெயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 13,000 கிட்ட குறைஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் அமௌண்ட் வந்தீங்க 1,70,125 ரூபா எனக்கு வந்து கேல்குலேட் பட்டால் வருது. ஆனால் வந்து அவங்க வந்து எனக்கு 1,70,500 ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் கேல்குலேஷன் போட்டு இந்தமாதிரி காமிச்சதுக்கப்புறம் சரின்ட்டு இந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அந்த மாடல் டிசைன் வந்து கொஞ்சம் பிடிக்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இன்னொரு லோக்கல் ஷாப் போய் செக் பண்ணலான்ட்டு போயிருந்தோம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து வேறு ஒரு லோக்கல் ஷாப் வந்திருக்கோம். இங்கே தான் எங்கள் அம்மா எப்பயுமே நகைலாம் எடுப்பாங்க. நாங்கள் வந்தப்போ நிறையா புது மாடல் வந்திருக்குன்ட்டு எங்களுக்கு காமிச்சாங்க. இது வந்து 6 பவுனில் காசு மாலை வந்து காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி நெக்லஸ்ஸு இதெல்லாம் வந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோட லென்த்து அதிகமாக இருக்கிறதுனால செகண்ட் பார்ட்டில் எங்கள் அம்மாவுக்கு என்ன பேங்கிள்ஸ் எடுத்தோம், இங்கே எவ்வளோ கம்மி பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க, இந்த காசு மாலை நெக்லஸோட ரேட்டு எவ்வளோ போகணுன்ட்டு செகண்ட் பார்ட்டில் போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.